ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவபெருமானே, அழகான இந்த வெள்ளிக்கிழமை நாள், பிரதோஷ நல்ல நாளில் எண்ணற்ற பாக்கியசாலியாக நாம் இந்த வீடியோவில் நம்ம சிவன் அடியார்கள்கிட்ட கூட இந்த விஷயமானது பகிர்ந்துக்கிறேன். எண்ணற்ற பாக்கியசாலியாக நான் உணர்றேன். சிவபெருமானே போற்றி போற்றி. என்னுடைய இமயமலை யாத்திரையில் துங்குநாத்துங்க உலக வரலாற்றிலேயே எவரெஸ்ட் 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 ஆஃப் த சிகரம் அன்ற மாதிரி நம்ம சில பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருப்போம். என் நெட்லலாம் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவ்வளோ கடினமான பயணங்க இமயமலையே துங்கநாத்துங்க. இமயமலை கேதார்நாத் ஈஸ்வரரே பெரும் பெரும் கடினமான ஒரு பயணம் என்றால் அதுக்கும் மேலாக துங்கநாத்துங்க. எவ்வளோ மேலே பகவான் சிவலிங்கமாக எங்கள் பஞ்ச கேதாரில் ஒரு கேதாராய் அங்கே இருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு நாம் தனி பெண்ணாக போகிறோமே, எப்படி பகவானை நீ என் கூட வா அப்படின்னு சொல்லி என் மனம் முழுவதும் அந்த நேரத்தில் எனக்கு உடல்நிலை சரியில்லாத நேரம், அவ்வளோ பணியில் கையெல்லாம் காலில் அப்புறம் நடக்கக்கூடிய ஒரு தருணமான அந்த நிகழ்வில் பகவானே என் கூட யாருமே இல்லையே, எனக்கு நீங்கள் ஒரு நண்பர் கிடையாது, எனக்கென ஒரு இங்கே ஒரு உற்றார் உறவினர் கிடையாது. சிவனே, இங்கே இவ்வளோ குளிர் பத்தாவதுக்கு என்னோடய உடல்நிலை வேறு சரியில்லை, இவ்வளோ தூரம் நடக்கிறதுக்கும் சக்தி இல்லைன்னும் போது சிவபெருமானே நீதான் துணை, உன்னை மட்டும்தான் நான் நம்பி வந்திருக்கேன்னு சொல்லும்போது வந்து நின்னாரு பாருங்க சிவபெருமானே. நல்ல ஒரு ஜடாமுடியுடன் ருத்ராட்ச மாலை எல்லாம் போட்டு உங்களுக்கு நான் வழிகாட்டுறேம்மான்னு சொல்லி எவ்வளோ அழகாக குதிரை மூலியமாக என்னை கூட்டிகிட்டு கொண்டு போனாங்க. பிறகு அங்கே அந்த அழகான நிகழ்வில் இதுதானா உலகம் இதுதானா உலகம் இதுதானா உலகம்னு சொல்லி உழந்த அந்த நிகழ்வானது மறப்பேனா எம் சிவபெருமானே. மீண்டும் அவர் வந்து என்னை கூட்டி கொண்டு பத்ரிநாத்துக்கு போகிறாரு. அங்கேருந்து பத்ரிநாத் பயணம் நடக்குதுங்க. பிறகு பத்ரிநாத் போனதுக்கப்புறம் என்னோட துங்கநாத் யாத்திரை நல்லபடியாக முடிஞ்சிங்க. பத்ரிநாத் சுற்றி பார்த்த அளவுக்கு ஓகே, இங்கே நம்ம வந்து சமாளிச்சிடலாம் அண்ணும்போது கூடவே இருந்து இதோ வரேன்னு சொல்லி போனவர் தாங்க மீண்டும் அப்படியே மறைஞ்சு போயிட்டார் அவர். அப்போ நான் நினச்சேன், ஓ சிவமாய் வந்து என்ன இமயமலையிலே துங்கநாத்திலே என்னை கூட்டு கொண்டு போனாயா பகவானே, எல்லாம் சுற்றி என்னை காமிச்சாயா, மீண்டும் என்னை கூட்டு கொண்டு வந்து எனக்காக வந்து நின்னாயா மகளே, நான் இருக்கேன். மாலை நேரம் இருட்டான பகுதி, அங்கே வந்து அங்கேருந்து ஒரு பகுதிக்கு போனோம்னா 10 பேர் ஆனால் ஒரு வண்டியிலேயே ஏற்றுவாங்க. எங்கே துங்கநாத்துலேருந்து பத்ரிநாத் போகிறதுக்கு. அப்படி ஒரு சூழலில் மகளே நான் இருக்கேன்னு சொல்லி நல்ல ஒரு ஜடாமுடியுடன் கையில் கமண்டலத்துடன் பிறகு கையில் திரிசூலத்துடன் வந்து நின்னாரு பாருங்க. அம்மா உங்களுக்கு நான் இருக்கேன், கவலைப்படாதீங்கன்னு சொல்லி என்னை பத்ரிநாத் சொல்லி கூட்டி கொண்டு போய் விட்டு டக்குனு அப்படியே மறைஞ்சிட்டாருங்க. அப்போ தான் நினச்சேன், நமக்கு யார் இல்லைன்னா என்னங்க, சிவபெருமான் இருக்கிறார். எப்பொழுது 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 கைவிட மாட்டார். உண்மையான பக்தி கொடுங்க, உண்மையான அன்பை கொடுங்க. நம்மளை சோதிக்கிறாரேன்னு சொல்லி கவலைப்படாதீங்க. எங்கே சோதனை இருக்கோ அங்கே தான் நம்முடைய பாவங்கள் குறைஞ்சிட்டு இருக்கிற அர்த்தம். எங்கே சோதனை இருக்கோ அங்கே தான் நான் வந்து அடுத்து ஜெயிக்க போகிறோன்னு அர்த்தம். அந்த தன்னம்பிக்கையோட மனதில் வைத்து கொண்டு நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நல்லபடியாக கொண்டு போங்க, நல்லபடியாக கொண்டுட்டு போங்க. நெல் எண்ணத்தோட நெல் மனதோட எந்த தீய எண்ணம் இல்லாமல், எந்த தீய எண்ணமும் இல்லாமல் நமச்சிவாய என்று ராமா 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 என்று சிவபெருமானை வேண்டி நந்தி பகவானை போட்டி நமச்சிவாய போற்றி என்று அழகான இந்த வெள்ளிக்கிழமை நாளில் என்னுடைய இமயமலை யாத்திரையோட இந்த நிகழ்வானது கூட பகிர்ந்துக்கிறதுக்கு அவர் நினைச்சார். என்னப்பன் ஈசன் நினைச்சார், அவர் நினைச்சார். பகவானே, என்னப்பன் ஈசனே நான் என்ன பாகியம் செஞ்சேனா பகவானே. இந்த நொடியில் உங்கள் நினைவுகள் பகவான் இந்த அழகான வெள்ளிக்கிழமை நாளில் நம்ம உலக மக்கள் நல்லா இருக்கணும், நல்லவங்களாக இருக்கணும். என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே நல்லா இருக்கட்டும், எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கட்டும், என் கூட அன்பாக இருக்கட்டும். சிவமே, அவங்க என்ன எனக்கு கொடுப்பது, எனக்கு வாய்ப்புகள், நாம் செய்யக்கூடிய வேலையில் வாய்ப்புகள் தான் கொடுக்கட்டும், அதுவே எனக்கு போதுமானது. சிவனே, நான் பண்ணக்கூடிய பணி என்ன, அம்மன் அலங்காரம், பிறகு சின்ன சின்ன பஜனையோ சொற்பொழியோ இல்லையா, வாங்க நயம் கூட காஷியோ இமயமலையோ இல்லை அந்த பகுதியெல்லாம் வடநாட்டு உத்தரகாண்டை இங்கே போகிறதுக்கு வழி தெரியலம்மா, ஒரு காஷிக்கு போகிறதுக்காக எங்கள் கூட வந்து நில்லைன்னா இதோ நான் வருவேன், உங்கள் மகளாய் வருவேன். காஷி ராமேஸ்வரத்தையே ஆகட்டும், அயோத்திக்கே ஆகட்டும், இமயமலைக்கே ஆகட்டும், மகளே நீ என் கூட வா, நமக்கு யார் இல்லைன்னு சொல்கிறவங்க நிச்சயமாக நான் உங்களுக்காக நான் நிற்பேன். கருணையால் நீங்கள் 100 ரூபா கொடுக்கறத விட கருணையுடன் எனக்கு வாய்ப்புகள் இல்லைங்க. சிவனடியார் வாய்ப்புகள் கேட்குது எப்படி, இதோ என்னோட பணிகள் எனக்கு இது தெரியும், இந்த இதில் எனக்கு வாய்ப்புகள் அமைச்சு கொடுங்கன்னு சொல்லி இந்த இடத்துல சிவபெருமானே இந்த மக்கள்கிட்ட சொல்லி கேட்குறாங்க. இதோ இந்த அந்த அழகான நிகழ்வானது இந்த வெள்ளிக்கிழமை நாளில் உண்மையான அன்பை கொடுங்க, எனக்கு உண்மையான தன்னம்பிக்கை கொடுங்க. உங்களுக்காக நான் எப்பொழுதும் ஒரு சிவனடியாராக அம்மன் குழந்தையாக
சூலம் பிடித்த அம்மன் குழந்தையாகவும் கூட நான் நிற்பேன். சிவபெருமானே சிவபெருமானே ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இப்பொழுது என் நெஞ்சில் நீகாதான் தாழ் வாழ்க. சிவபெருமானே சிவபெருமானே சிவபெருமானே, தாயே லட்சுமி தேவியே, அம்மா எம் கூட எப்போவுமே நீ இரு. உங்களுக்காக நான் என்ன கொடுப்பேன்? உண்மையான அன்பை கொடுப்பேன், உண்மையான தன்னம்பிக்கையை கொடுப்பேன். அம்மா தாயே மகாலட்சுமி, லக்ஷ்மியாக, துர்கையாக, சரஸ்வதி அம்மன் தாயாக என் கூட இருத்தாய். என்னுடைய வாழ்க்கை பயணத்திலையும் கூட இருங்க பகவானேன்னு சொல்லி இந்த அழகான வீடியோவில் உங்கள் கூட நானும் பகிர்ந்துக்கிட்டேன். சிவபெருமானே சிவபெருமானே சிவபெருமானே, மங்களம் உண்டாகட்டும் உங்கள் எல்லாருக்கும். நன்றி நன்றி.